டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். விடுதலை நீதிக்கான அச்சமில்லாத தியாகமும் முயற்சிகளும் அனைவருக்கும் உத்வேகத்தை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோர் இன்று தூக்கிலிடப்பட்ட தினம். இது தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தியாகத்தை நாடே இன்று நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நாளை அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அரசியல் கட்சிகளிடம் அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க உள்ளார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். சசிகலா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க உள்ளதாக வெளியான செய்திகளை இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஓபிஎஸ், சசிகலா, இபிஎஸ் ஆகியோர் விரைவில் ஒன்றிணைய போவதாக மீடியாக்களில் பரவலாக தகவல் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து இபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் அதிமுகவில் சசிகலாவுக்கு இடம் உண்டா என கேட்டனர். அதற்கு பதிலளித்த இபிஎஸ், இதுபோன்ற தகவல்களை யார் உங்களிடம் சொல்கிறார்கள் என பதில் கேள்வி கேட்டார். அதிமுக எப்போதும் போல் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது போன்ற திட்டமும் இல்லை என்றும் இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுக்கும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பிரச்சனை எழும்போது கூட்டணி என பார்க்காமல் யார் ஆட்சியில் இருந்தாலும் போராடுவோம் என தெரிவித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் அதை நோக்கியே பயணம் செய்வதாகவும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். மதுரை தள்ளாக்குளம் பகுதியில் நடைபெற்ற அசம்பாவிதத்தை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ள அவர், சிறையில் இருந்தே சதி தீட்டப்பட்டிருப்பதாகவும் இதை கூட தடுக்க முடியாமல் தமிழக அரசு இருப்பதாகவும் சாடியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலிமையான தலைவராக இருக்கிறார் என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக சிறப்பாக இருக்க வேண்டுமெனில் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்ற அதிமுக அந்த கூட்டணிக்கு மீண்டும் வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும் பவன் கல்யாண் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீமானுக்கு எதிரான போர் தற்போதுதான் தொடங்கியிருப்பதாக நடிகை விஜயலட்சுமி மீண்டும் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். சீமானை யாராவது பாலியல் குற்றவாளி என சொன்னால் சிலருக்கு எப்படி வலிக்கிறதோ அதே போல்தான் தனக்கும் இருப்பதாகவும் விஜயலட்சுமி அதில் குறிப்பிட்டுள்ளார். எதற்காக சீமான் தனக்கு மாதந்தோறும் 50,000 ரூபாய் அனுப்பி வைத்தார் என்று கேட்க யாருக்காவது துப்பு இருக்கிறதா என காட்டமாக பேசியுள்ள விஜயலட்சுமி, அவதூறு பரப்புவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் எச்சரித்துள்ளார். அடுத்த வாரம் இறுதியில் 4 நாட்கள் விடுமுறை வர உள்ளதால் அது தொடர்பான செய்திகள் தற்போது வலைதளங்களில் பரவி வருகின்றன. மார்ச் மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில், அதாவது சனி ஞாயிறு விடுமுறை வருகிறது. 31ஆம் தேதி திங்கட்கிழமை ரம்ஜானும், ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கி கணக்கு முடிவு நாளும் வருவதால் 4 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. லீவு கிடைக்க வாய்ப்புள்ளவர்கள் இதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக இந்த தகவலை பகிர்ந்து வருகின்றனர். கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் நோக்கில் மேற்கு வங்கத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை 7000 கிலோமீட்டர் தொலைவிற்கு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் 100 பேர் சைக்கிள் பேரணி தொடங்கியுள்ளனர். அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது சிறப்பான வரவேற்பு தருமாறு நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நமது வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி படத்தை கொண்டாட ரசிகர்கள் தயாராகி வரும் நிலையில் நடிகர் அஜித் மிக கூலாக இத்தாலியில் கார் ரேஸில் ஈடுபட்டு வருகிறார். தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்றுள்ள அவர் கார் ரேஸ் குறித்து மனம் திறந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு அணியின் வீரராக உரிமையாளராக இருப்பது கௌரவம் என தெரிவித்துள்ள அஜித் இன்னும் பல ஆண்டுகள் கார் ரேஸில் ஈடுபட போவதாக மகிழ்ச்சியுடன் விருப்பம் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.